ஒரு ரிப்போர்ட் ஒரு மாநிலத்தோட பினான்சியல் ஃபேஸையே ரிவீல் பண்ணுன்னு சொன்னா நம்புவீங்களா? இந்த நம்பர்ஸ் சாதாரணம் இல்லைங்க. 78,324 கோடி ரெவன்யூ டெபிசிட் மட்டுமே ஆகிருக்கு. 10 லட்சம் கோடி டெட்டும் கடன் சுமை மட்டும் பாத்தீங்கன்னா 13.18 லட்சம் கோடிகள். கவர்மெண்ட் சொல்றது வேறங்க. சரி, வெள்ளை அறிக்கை ரிலீஸ் சொல்றாங்களே, அப்படின்னா என்ன? இந்த வெள்ளை அறிக்கை தான் ஒரு மாநிலத்தோடைய பினான்சியல் ட்ரூத் ரிப்போர்ட். இந்த கிராஃபை கொஞ்சம் பாருங்க. 2021ல இருந்து 22ல 46,538 கோடியா இருந்த ரெவன்யூ டெபிசிட் 2025-26ல 78,324 கோடியா உயர்ந்திருக்குது. அதாவது கவர்மெண்ட் ஏர்ன் பணத்தை விட அதிகமா ஸ்பெண்ட் பண்ணிருக்குது. இதுதாங்க இருக்கிறதுலே பிக்கஸ்ட் கன்சர்ன் ஃபார் அவர் ஸ்டேட். 2020-21ல 5.1 லட்சம் கோடியா இருந்த கடன் சுமை 2025-26ல 10 லட்சம் கோடி, அதாவது ஆல்மோஸ்ட் டபுளா இருக்குது. ஆனா வெயிட், அப்போசிஷன் கிரிட்டிசைஸ் பண்ற மாதிரி மட்டுமே இந்த ஸ்டோரி அமையுதுங்க. ஒரு பக்கம் டெட் இன்க்ரீஸ் ஆனாலுமே இன்னொரு பக்கம் ஸ்டேட்டோடைய எக்கனாமிக் growth இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்ட்ரெஸ்ட் பர்டன் ரேஷியோ 5.93%ல இருந்து 5.45% ரேஷியோவா குறைஞ்சிருக்குது. அதனால தாங்க சொல்லுவாங்க, இந்த ஒயிட் பேப்பர் ரிலீஸ் பண்ணாலே ரூலிங் பார்ட்டி ஜஸ்டிஃபை பண்ணும், அப்போசிஷன் பார்ட்டி லூப் ஹோல்ஸ் தேடும், பப்ளிக் உண்மையை தேடும். நம்பர்ஸ் ஆர் சேம் பட் இன்டர்பிரேஷன்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட்ங்க. இந்த ஃபுல் டேட்டாவையும் கேட்ட பிறகு எல்லார் மனசுலயும் 1-2 கேள்விகள் எழும். இந்த ஒயிட் பேப்பர் ரிலீஸ் ஒரு பினான்சியல் டிரான்ஸ்பரன்சியா இல்ல ஒரு பொலிட்டிக்கல் நரேட்டிவா? இந்த நம்பர்ஸ் நம்பிக்கையா இல்ல கான்ட்ரோவர்சியா? உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட்ல சொல்லுங்க.